மனைவியை கொலை செய்து விட்டதாக நிரபராதியை 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் குடகு பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ். கடந்த 2020ஆம் ஆண்டு இவரது மனைவி மல்லிகை காணாமல் போன நிலையில் சுரேஷ் போலீசில் புகார் பதிவு செய்தார். பின்னர் விசாரணையை முடுக்கிவிட்ட போலீசார் மல்லிகை கொலை செய்யப்பட்டு விட்டதாகவும் அவரை சுரேஷ் தான் கொலை செய்தார் எனவும் கூறி சிறையில் தள்ளினர். இந்த நிலையில் இறந்துவிட்டதாக கூறப்பட்ட சுரேஷின் மனைவி மல்லிகை திடீரென தென்பட்டார். தொடர்ந்து கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி போலீசார் அவரை பிடித்து விசாரணை நடத்தியதில் மல்லிகை வீட்டை விட்டு வெளியேறி தன் காதலனுடன் தலைமறைவாக வசித்து வந்தது தெரிய வந்தது. இந்த சம்பவம் குறித்து நீதித்துறை விசாரணை அறிக்கை கோரியுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு பின் சுரேஷ் தற்போது விடுதலை செய்யப்பட்டுள்ளார். மாஞ்சோலை அகஸ்தியர் மலைப்பகுதியில் 12 வாரங்களில் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய குழுவிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாஞ்சோலையிலிருந்து வெளியேற்றப்பட்ட குடும்பங்களுக்கு இழப்பீடு, கல்வி, வேலைவாய்ப்பு, குடியிருப்பு வழங்க கோரி வழக்கறிஞர் எஸ். பிரசன்னா தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் அகஸ்தியர் மலைப்பகுதியில் உள்ள காப்பு காடுகள், புலிகள் வாழிடங்கள், யானை வழித்தடங்கள் ஆகியவற்றை பாதுகாக்கும் மற்றும் மீட்டெடுக்கும் பரிந்துரைகளை மத்திய குழு அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.